போலி பாசம் தமிழுக்கு, பணமெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனங்களை முன்வைத்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். போலி பாசம் தமிழுக்கு, பணமெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு என தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ததை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் பதிவை வெளியிட்டிருக்கிறார். தமிழ் உள்ளிட்ட 5 செம்மொழிகளை விட சமஸ்கிருத மொழியின் வளர்ச்சிக்கு மட்டும் 17 மடங்கு கூடுதலாக மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறது. இதனை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் 2014ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை வழங்கப்பட்ட நிதியை பொறுத்தவரையில் சமஸ்கிருதத்திற்கு 2532.59 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று உருதுக்கு 837.94 கோடியும், அதே போன்று ஹிந்திக்கு 426.99 கோடியும், தமிழ் மொழிக்கு 113.48 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் போலி பாசம் தமிழுக்கு, பணமெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு என தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் விமர்சனத்தை முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.